ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கோன்னா குன்னூர்ல தான் இருக்கோம். எதுக்காக வந்தோன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து டீச்சர் எக்ஸாம், அதனால வந்தோம். சரி, அவங்க எக்ஸாம் எழுதுகிற வர சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால ஒரு 4 ஹவர் பிரேக் இருக்குது. நீலகிரிலேருந்து குன்னூரில் நாங்கள் எங்கேயும் போனதில்லை. சரி, எங்கே போகலான்னு நினச்சா சிம்ஸ் பார்க் இருந்துச்சு. சிம்ஸ் பார்க்கு குழந்தைங்க வருது, ஒர்த் இருக்காது. அதனால ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு டால்ஃபின் ஹவுஸ், லேம்ஸ் ராக் இருக்கு. லேம்ஸ் ராக் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம டால்ஃபின் ஹவுஸ் போறோம். லேம்ஸ் ராக் போலாம். ஃபர்ஸ்ட் டால்ஃபின் ஹவுஸ் ரிட்டர்ன் போற வழியில ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கும், டீ எஸ்டேட். சரியா? டீ எஸ்டேட்னா இந்த டீ எஸ்டேட்ல போட்டோ ஷூட் எல்லாம் நடக்கும், நம்ம அனுபவம் தாண்டி நடக்கும்ல, அந்த மாதிரி டீ எஸ்டேட். அதை தாண்டி நேரா விட்டோம்னா டெட் எண்ட்ல டால்ஃபின் ஹவுஸ். டால்ஃபின் ஹவுஸ்க்கும் டீ எஸ்டேட் சென்டர்ல கீழே ரைட் சைடுல இறங்கினா தான் என்ன இருக்கும், லேம்ஸ் ராக். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நேரா டீ எஸ்டேட் போட்டோ ஷூட் எடுத்துட்டு நேரா இங்க போறோம், திமிங்கலம் மொக்கு. டால்ஃபின் தமிழ் என்னது பேரு? டால்ஃபினுக்கு தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே போடுங்க. அது கூட தெரியாம காலேஜ் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நேரம் இங்க பாரு டீ எஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபேக்டரி, சாக்லேட் ஃபேக்டரி. போற வழியில ஃபேக்டரிக்காரங்க 4 பேர் நடுவில் நின்று வண்டியை மறைப்பானுங்க. இந்த கடைக்கு வாங்க, அந்த கடைக்கு வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் வாங்கி கையில வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வரோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். கேமராமேன் நம்மளாம் பண்ணக்கூடாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனுக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும். அதனால சின்ன பிரேக். ஆனா ஒரு என்னது இல்லடா, போற வழியில ஒரு டீ கடை இருக்கா, சாக்லேட் டீ, செம்மையா இருக்கும். இந்த டீ கடை இல்ல அங்க இருக்கு. நான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இல்ல, நம்ம ஊர்ல பயங்கரமா இருக்கும். நான் வந்து டிராவல்ஸ் ஓட்டும் போது இந்த ரோட்டுக்குள்ள வந்திருக்கேன். ரோடு சூப்பரா இருக்கும்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு. ரோடு வந்து நல்லா இருக்காது, மெயினான ஸ்பாட் நல்லா இருக்கும். குன்னூர்ல மெயினானது சிங்காரா டிஎஸ்சி எடுத்து, அது வந்து இதுக்குள்ள போகணும். சிங்காரா டிஎஸ்சி அதுக்குள்ள நீங்க கை காமிச்சீங்கன்னா போதுமா? அவ்வளவுதான், நாங்க இங்க வந்துட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான் பேட்டரி, அவ்வளவுதான். ஸ்பாட் செம்மையா இருக்குல்ல? ஸ்பாட் செம்மையா இருக்கு. ஆனா சாமி எது சாமி? 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 2029ஆம் ஆண்டு மாசாணி சாமி. மாசாணி கோயில் இதுதான். மாசாணி கோயில், மாசாணி அம்மன். இன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லா இருக்கு. வெயில், பிஸ்ட், வானம், பூமி, காற்று, இயற்கை. டால்ஃபின் ஹவுஸ்க்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க. குன்னூர்ல கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போய் கூட சீக்கிரம் நாங்களும். அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு கெஸ்ட் ஆயிருக்கும். கார ஓலி அது ஏறி நிக்கிறது அங்க இருந்தா விழுந்தா ஒருத்தன் தெரியும் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம நீலகிரில இருந்து நீ போயிருக்க டால்ஃபின் ஹவுஸுக்கு? நான் போனது இல்ல. இவன் வந்து டாக்ஸி ஓட்டுனா போயிட்டான். ஆனா உள்ள போனது இல்ல, வெளியே நின்று பாத்துக்க. இப்பயும் வெளியே நின்று தான் பார்க்க போறோம், வேற வழி இல்ல. இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம்ல, வா உள்ளனா உள்ள வச்சிடலாம். விடுவாங்க, வேலை பாக்குறாங்களா? எப்படா விடுவாங்க? பரவாயில்ல, நம்ம வேலை செய்யலாம் மட்டும் இருக்கோம். சரி பெரி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். பாப்போம் விடுறானால. டிக்கெட் இருக்கும் போகும்போது 50 ரூபா. அதுக்கு ஓப்பனே இல்ல, பார்க்கிங் தானே. ஓப்பனே இல்ல, அப்ப எப்படி போக முடியும்? இன்னும் பஸ் வருமா? வருவான்டா, அதான்டா பிரச்சனை. இந்த ரோட்ல வெளில போ, பஸ் வந்துட போகுது. தத்தக்கா புத்தக்கா குத்துக்கா கொத்துக்கா இப்படி யோசிச்சுட்டு வருமா? டால்ஃபின் ஹவுஸ்க்கு வேற பூட்டி கிடக்குது, யாரும் இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு சர்ன்னு வருவோம். உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன், வெளியே வரும். அங்கதான் கடைசி வச்சுன்னு சொன்னேன். ஒரு ஊர் இருக்குடா. பஸ் 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 பைக்ல அது அம்மால லோக்கல் அந்த பக்கம் வருவாங்க. நீ போக மாட்டியா ஊசி மலையில? அது வந்து லோக்கல்.
அப்போ இது தர லோக்கல். ஆமா நல்ல வேலை ஆர்னடிச்சிட்டாச்சும் வந்தானே தாயொலி. இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே இது சாமாடா நல்ல வேலை. அப்போ இங்கே நிப்பாட்டு, இங்கேருந்து போட்டுலாம். நல்ல வேலை பஸ் இங்கே வரும்போது நம்ம இங்கே வரல. இங்கே நிப்பாட்டுறான், இங்கே செம்மையா இருக்கு 43 வழி. ஏரியா மாதிரி தெரியல. இங்கே ஸ்கூட்டில எல்லாம் போகிறான். ரைட் சைடுல பனியாம்படியா இந்த எட்ஜில் தான் இருக்கு டால்ஃபின். என்னடா ஒண்ணுமே தெரியல. அப்ப இப்படி விட்டுரு, எதுக்கு அங்க போறோம்? அவ்வளவுதான், அப்படியே விட்டா போக வேண்டியதான். வரலாம். என்ன இது இறக்க பாரு, எப்படி இருக்கு பாரு. உட்கார வழி எல்ல போ, கேர்ல போ. கார்ல பஸ்ல போட்டு முக்குவது இல்ல, அது சிப்ட்ல முக்குமா ஏர் இருக்கா? அப்ப இறங்காத, விடு, மேலே நிப்பாட்டு நடந்து போய்க்கலாம். ஓப்பன் டைம் ஒரு நாள் வரணும்டா. கிளென்டேல் இங்கே தான் இருக்கா? கிளென்டேல் டீ கடைடா. அதான், அது இங்கே தான் இருக்கானே. அதை தாண்டி தான் நல்லா இருக்கும் கிளென்டேல். டீயா? ஆமா, எல்லா டீ பார்ட்டி கடைகளும் அங்கே தான் டீ தூள் வெளில போ. இதான் டீ கடையில இவன் தான் கிளென்டேல் ஃபேக்ட்ரி கீழே இருக்கு. அவுட்லெட், இது ஃபேக்ட்ரி அவுட்லெட். டீ தூள் மட்டும் தானே அவன்கிட்ட? ஃபேக்ட்ரியா? டீ தூள் டீ தூள் மட்டும் தான் கிடைக்கும். காபி தூள் டீ கிடைக்கும். தூள் மட்டும் தானே? காபி தூள் கிடைக்கும். 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 பூஸ்ட், ஹார்லிக்ஸ் கிடைக்கும். போன்விட்டா நல்லா இருக்கும். அது எங்கடா இருக்கு? கிளென்டேல் நோஸ். ஆமாடா, டால்ஃபின் நோஸ் மாதிரியே தான் இருக்கு ஏரியா. இது எப்படி அரிச்சல் முனை மாதிரி கடைசிண்டா? அதுக்கப்புறம் இங்கேதான் கேட்ரின்னே தெரியாது இன்னைக்கு. அப்போ எதுக்கு இங்கே வரோம்? என்னன்னா சொல்றது? அது கரெக்டு தான். ஆனாலும் நம்ம திரும்பி எப்போ வருவோம்னு சொல்ல முடியாது. தெரியாது. வரும் நாளைக்கு வரும். நாளைக்கு ஏதோ ஒரு 3 hour கேப் கிடைச்சனால வந்தது வீணா போச்சு. வீணா போச்சா? ஆமா மச்சான், திறந்தா ஓகே. நம்ம திறந்தோம்னா நம்ம பேசுவோம்டா. அதெல்லாம் விட மாட்டோம். இங்கே தான் டிக்கெட் வாங்குவாங்க. அது வந்து இப்போ டெம்பரரி க்ளோஸ்னால டிக்கெட் வாங்க. இன்னும் ரிப்போர்ட் டிக்கெட் எடுத்துட்டு போகலாம். அண்ணே டிக்கெட்டு. கிளென்டேல் புண்டேல் ஊருக்குள்ள கொட்டி போறாங்க டால்ஃபின் போறேன்ட்டு. இங்க இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சினா கூட இப்படி ஓடுவாங்க இல்லையா? வண்டி அழுத்த கூட முடியாதுல்ல. மேடு வெண்டு அவ்வளவு தூரம். நீ என்ன மேலே இறக்கி விட்டுருக்கலாம். நீங்க கீழே இருந்து வரும்போது நான் வீடு எடுத்துட்டு போய் காரை பரவாயில்ல. மேலே போகும்போது வீடியோ எடுத்துருவா. கிளென்டேல் அவைலபிள் அட் ஓசிஸ் கிளென்டேல் ஃபேக்ட்ரி. வந்துட்டோம்டா. இங்கே போகுது, இங்கே நிப்பாடிடு. போ வளர்த்தா 2 பெண்டு தானே கேத்ரின். சரி, டால்ஃபின் எங்க சூப்பர் வியூ தெரியும்டா. பிஸ்ட் மார்க்ஸ் டால்ஃபின் ஹவுஸ் வந்துருச்சு. டால்ஃபின் ஹவுஸ் தானே வந்துச்சு. ஆல்ரெடி வந்திருக்காங்க. வந்து நிற்கிறாங்க சும்மா. நிறைய வண்டி இருக்குடா. திருப்ப கூட இடம் இல்லை. பரவாயில்ல, அங்கே பாரு வண்டி இருக்கு. போகலாம்டா உள்ளக்க. பாரு போயிட்டு தான் வராங்க. எங்கேயாவது பார்க்கிங் போட்டு விடு. வண்டிக்கு இங்கே போட்டு விடு. ஏன்னா லைனா வண்டி நிற்குது. பின்னாடி அங்கே தான் போயிருக்கா. எங்க இருக்கு? அந்த அங்கே இருக்கு. எங்க இருக்கு? இதுக்குள்ள குரங்கு இருக்குங்க. அந்த சைடு கண்டாடி ஏத்தி விடு. டேய் என்ன வரான் உள்ள. உன் பாட்டுக்கு வரான்ல. இது என்ன காளான் மாதிரி இருக்கு. பின்னாடி பாரு, பின்னாடி பாடுறா. பின்னாடி போதும்டா. வா. போதும். இதுக்கு மேல வேண்டாம் தம்பி. எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூட வா பின்னாடி. போதுண்ணா. யாரும் சொன்னாங்கண்ணா வண்டி லாரி ஏதோ
எதுக்கு இது வந்த லூசுக்கு ஊட்டி தேடு இவன் மண்டல ஏறி கடிச்சிருந்துச்சு என்ன ஒண்ணு ஏறிய தலையில கீழே உட்காத என்ன இருக்கும் உன் தலையில தான் உட்காந்துருக்கணும் அப்படி சரி தூக்கி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. வா மிஸ்டா இருக்கு. அங்க இருக்கு ஒரு ஆள் அவனுங்களாம் நிக்கிறாங்க. நீ என்ன ஃபோன் தூக்கி போச்சுன்னா அவன் சட்டை கழட்டி கொடுக்கணும். அவ ஒரு பொருள் கொடுத்தா திரும்ப கொடுக்கும். ஏதாச்சும் கொடுத்தாதான் அந்த மாதிரி கொடுத்தா அது கொடுக்கும். அப்படி இல்லை. ஆனா தைரியமும் உள்ள ஏறிச்சடா. அது பழகுனதா இருக்கும். மனுஷன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இவன் தானே நல்லது. ரமேஷ் அவன் சுரேஷா? சுரேஷ் தான் உள்ள நம்ம பசங்க. அங்க வர காட்டு 12 கிலோமீட்டர் குன்னூர்ல 15 கிலோமீட்டர். குன்னூர் டோவன் சின்னதா ஒரு இடம் அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல. கீழே லாரி நிற்குது. குரங்கு சேர்த்தது அதிகம். கரடி புழுக்க போய் அந்த ஊருக்கு அப்போ வழி கரடி இங்கே வந்துருக்குடா. கரடி இந்த ஒரு அந்த ஊருக்கு லாரி வேற அடிக்கிறது. ஆமாம். தெரியுதா லாரி? மிஸ்டில் தெரியல. அடே அது லாரி. அது அவன் வர வழியாக இருக்கும். எஸ்டேட்டோட தான் இருக்கும். கரடி வந்திருக்கு நேற்று இங்கே பின்னாடி போயிடுவோம். பின்னாடி அப்படியா? கரடி பார்த்தா அப்படி தெரியலையே. தொட்டு பாரு. நெக்கி ஈரமாக இருக்கானே. மைனஸ் வெளில இருந்தால் தொட்டு போ. தொட்டு வரும் மச்சான். ஒரே புளிப்பு. இது வந்து கரடி எடுத்து நம்ம வாயில் விட்டு குரங்கு பியா இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கா? அங்கே ஒரு அந்த வண்டியிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்குது. ட்ரெஸ்ஸே எடுத்து சேட்டை பிடிச்ச பையன் சார். இன்னைக்கு டால்ஃபின் ஹவுஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? டால்ஃபின் ஹவுஸ் வந்து ஏமாற்றத்தவன் போகிறோம். சரி லைட்டாக உள்ள போகலான்னு பார்த்தா அந்த குரங்கு தாத்தாவையும் குரங்கையும் பாரு. அது எல்லா குரங்கும் அட்டகாசம் தான். திறந்தா உள்ள கேடுறது தான். அவன் பார்க்குறான். மதிக்க விளையாடு. சரி பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ்ல வந்து கிளம்பிட்டோம். என்னது இவரு பஸ்ஸுக்கார மாதிரி கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் அந்த இடத்துல தாண்டுவாரு. பஸ்ஸுக்காரங்க நம்ம சரி கிளம்பிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டா அப்பதான் ஸ்லோ பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பண்றாங்க. அடுத்தது எங்க? லான்ஸ் ஃப்ராக். ஆனாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம சும்மா வந்து நின்று பார்த்துட்டு போறாங்களாடா. அவனுங்களாம் நமக்கே அது வேற லெவலில் தெரியும். அவனுங்களுக்கும் எப்படி தெரியும்? நம்ம குன்னூர் நம்ம நீலகிரில இருந்து வேஸ்ட் நிறைய இடத்துக்கு போறதே இல்லை. அதுதான் இப்போ குன்னூருக்கு வந்தோம். அடுத்தது கோத்தகிரி போவோம். கோத்தகிரி அதுக்கு எக்ஸாம் வரணும்ல. எக்ஸாம் வைக்க சொல்லுவேன். எக்ஸாம் வந்தா தானே போறதுக்கு வழி இல்லையே. 1500 ஆட்டோ. எங்க குன்னூர்ல இருந்தா? குன்னூர்ல இருந்து டால்ஃபின் ஹவுஸ், லாம்சாக்கு, டிஎஸ் செட்டு, சிம்ஸ்டார் எல்லாம் சேர்த்து 1500. பரவாயில்ல. 12 கிலோமீட்டர் இல்ல போனதுல நம்ம ட்ரெயின்ல போயிருக்கோமே. எங்க? திருப்பூர் டு கோயம்புத்தூர். நீலகிரி டாய் ட்ரெயின். ட்ரெயின் போனது அது வேஸ்ட். குன்னூர் டு ஊட்டி வேணா போகலாம். இல்லை மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிலாம் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணுறோம். இங்கே போட்டு ஒரு நாள் கவர் பண்றோம். சரியா? குன்னூர் டு ஊட்டி ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணுறோம். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இருக்கும். வந்துடும். நீ எதுக்கு கிளாஸ் ஏற்றிக்க. அப்படி பயங்கரமா இருக்கா? பயங்கர இல்ல கண்மணி அன்போடு. அதான் டைலாக் சொல்லு. சரியான பொல்லண்டா. மனித காதல் கொள்ள இது மனித காதல் அல்ல. மனித காதல் கொள்ள இது மனித காதல் அல்ல. வயசுல வளருது. அதையும் தாண்டி புனித செருப்பு உழுதுற போகுது. பின்ன அப்படி போய் இப்படி பயமா இருக்கே ஏறி நின்றா. ஏறி நிக்கிறதோட ஏறி மிச்சிருவான்ல. அப்படியே பக்கத்துல போ. என்ன பண்ணுது பார்ப்போம். உனக்கு கொடுக்குதா இல்லை ஓடுதான்னு பார்ப்போம். தா போ பக்கத்துல போ. எதுக்கு தாவா இருக்கா? உனக்கு கொடுக்குதான்னு பார்ப்போம். எதுக்கு மச்சான்? நீ போ மச்சான். கூட உனக்கு
டெரர் ஆகுது. அது எல்லாத்தையும் ஒரே வாயில அங்கே அமுக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் திங்கும். சாரி ரெஸ்டாரண்ட். 43 ரெஸ்டாரண்ட் என்ன போட்டிருக்கான்? TN43. எதுக்குடா? அவன் இதுக்கு நிப்பாட்டுறான்டா. எதுக்கு கடைக்கா? டிக்கெட் இருக்கு இல்லையா? இருக்கு. சூப்பரா இருக்காங்க. சாமியா இருக்கு. இது எங்க இருக்கு? கரடி விவா. அதானே. எப்படி மயிரியம் போற 40 ரூபா இல்ல இல்லையா? காயின் இருக்கு. கொடு. காசு டிக்கெட் பார்த்தோம். இங்க 40 ஃபர்ஸ்ட் 20 இருந்துச்சு. இப்போ 40 ரூபா. பைக் 20. நான் 20 ரூபா தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். ஆட்டோ வந்து 30 ஆகும். ராத்திரியா ஒருத்தலம் தெரிச்சு ஓடிடுவான். வண்டிக்குள்ள கண்ணாடில பள்ளி போய் வண்டி இறக்கி விட்டு வர முடியாது. ஆமாடா. இங்க இது இருக்கு பாரு கேப். இதுல போட்டு இதுல நேரா போடுறா. ரிவர்ஸ்ல போடுறா. இங்க 3 பேருக்கு 120னா 40 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்படிதான் போகணும். கோபி அது இறங்குறது கோபி. திருப்பம் இருந்துச்சுன்னா ஓடி ஓடி என்ன கையை கட்டிட்டு கையை கவிட்டு போயிருமா. ஆமா நல்லா கூலிங்கா இருக்கு. நல்லா கூலிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நடக்குறீங்க சார். அதாச்சும் பரவாயில்ல. செருப்பு போட்டு செருப்பு போடாத ஆனா கிளீனா வச்சிருக்காங்க. ஒரு குப்பை இல்ல. நீட்டா இருக்கு. நான் நம்ப வந்துட்டோம்ல. நம்ம ஷார்ட்கட் இருக்கு. எப்படி ஏறி போகணும்? பாம்பு இருக்கு. பாம்பு கிளீனா இருக்கு. நைட் வரும் எல்லாமே. என்னப்பா நல்லா இருக்கு. யானை வந்துச்சுன்னா அது அங்க ஒரு வழி போச்சு. அது அங்கதான் போகும். இறங்கும் போது அதுல இறங்குவோம். இறங்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. பாட்டு இருக்கு. மரம் அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? ஏறிட்டு அற்புதமான ஒரு காட்சி. இல்ல இல்ல ஒரு 1 கிலோமீட்டர் நடந்த போமா. இதுலயே 8 மடங்கு நடக்கும் ஒரு மணிக்கு. நாளைக்கு மாலையை போட்டுட்டு 40 நாள். என்னது மாறா ஜெயிச்சிட்டோமா? மூச்சு வாங்க. அச்சோ என்ன அது? ஆனா நம்ம லோக்கல் பசங்க இறங்குவானுங்க. மூச்சு வாங்குதா? சரக்கு கொக்கு குறுக்குறே லேசு கிளாஸ் எல்லாம் கிடக்குது. ஆனா கொஞ்சம் வர வழி நல்லா இருந்துச்சு. ஆனா இங்கேதான் எல்லாம் கிடக்கு. அடுத்து இடத்துக்கு போலாம். இதே நல்லா இருக்கு. கொஞ்சம் நின்று போலாம். ரெண்டேல் அங்கதான் இருக்கு கேத்ரின் ரோடு. மிஸ்ட் தானே செம்மையா தெரியும். நடக்காது தம்பி, இஷ்டப்பட்டு நட.
ஐயா ஸ்பைடர்மேன் தாவுங்க ஸ்பைடர்மேன். ஓ இங்க ஒரு வழி இருக்குதுமே. அந்த வழிதான் அது. பார்த்தாடி எங்க ஓ அங்க இருக்குல்ல தெரியுமா கேமரால தெரியுதுடா. பர்லியர்ல பஸ் போறதுலாம் ட்ரெயின் ட்ராக்கு இங்க இருக்கு. இதுல கிளியரானது என்ன சரியான மிஸ்டேக். மிண்டல் எடுத்து இங்க ரயில்வே ட்ராக்டா ரயில்வே ட்ராக்கு ரெண்டு மரத்துக்கு வருது. அங்க வரும்போது தெரியுது ரோடு மாதிரி. எனக்கு தெரியல. இங்க வா, இந்த ரெண்டு மரம் இருக்கா கண்ணுக்குள்ள ஜிகினா மாதிரி லாஸ்டா ரெண்டு நமக்கு ஜிகினா தான் தெரியுது. அங்க ஒரு வீடு மாதிரி தெரியுதா? ஆமா அது கொஞ்சம் கீழே பாரு, ரெண்டு மரம் தெரியுதா? ஆமா அது இப்போ ஒரு கார் போகுது, இப்போ ஒரு வண்டி போகுது போயிடுச்சு. அதான் ஆனா சீக்கிரம் போயிடலாம் கொஞ்சம். போயிடலாம் பரலோகம் போயிடலாம். நம்ம ஊசி மலையோட பெருசா இருக்காது. சரி பாயிண்டா பெரிய பாயிண்ட். கால் நடுங்க ஏறக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. பாத்துக்கோ என்ன உண்மையா வந்தாச்சு பார்த்தாச்சு முடிஞ்சிருச்சு.